வேலை பார்க்குறவங்களும் மனுஷங்க தான், வேலை கொடுக்குறவங்களும் மனுஷங்க தான். அவங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க கூட சரிக்கு சமமாக உட்காந்து பேசக்கூடாது நினைக்கிறீங்களே, அது தப்பு. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க லைஃப்ல கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. மத்தவங்கள மதிக்கிறதுங்கிறது வேற, புத்திசாலித்தனமா வாழறது வேற. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்னால அப்படி கண்ணிங்கா நடந்துக்க முடியாது. மனசுல பட்டதா ஃப்ராங்கா பேசுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். நானும் மத்தவங்கள ஏமாத்துங்க கெடுங்கன்னு ஒண்ணு சொல்லலையே. நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நீங்க ஜீனியஸ் தான், விவரம் இல்லாத அப்பாவி ஜீனியஸ். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நல்ல மனசு மட்டும் போதாது. என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம், பண்றது சரியா தப்பான்னு யோசிக்கிற புத்திசாலித்தனம் வேணும். அது இருக்கான்னு யோசிங்க. சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. இவரை வச்சுட்டு என்ன பண்றது? என்னடி ஆச்சு இந்த நேரத்துல புலம்பிட்டு இருக்க? தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, அதான் புலம்பிட்டு இருக்க. போதுமா போ. என்னாச்சு இவளுக்கு? வர வர ஏன் தான் இப்படி கத்துறால ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சுச்சி, பிரபா ப்ளீஸ் 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 கால் பண்றா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் நான் அவாய்ட் பண்ற? நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? சேச்சே, அப்படி இல்ல சுச்சி. கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற. நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ண தெரியுமா? சுச்சி, நீ கால் பண்ணப்ப காலேஜ் சேர்மன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் அட்டெண்ட் பண்ண முடியல. அப்பாவோட ட்ரஸ்ட் மூலமா ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப ட்ரஸ்ட்ல ஃபண்ட் இல்லாம பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் அதை கண்டினியூ பண்ண முடியுமோ, சோர்ஸ் இருக்கான்னு சேர்மன் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. எக்காரணத்தை கொண்டு அதை விட்டுறாத. அது அப்பாவோட கனவு. பணம் இல்லாட்டி கடை வாங்கி கஷ்டப்பட்டாவது ஸ்டூடெண்ட்ஸை படிக்கவே. இப்ப அப்பா ஞாபகமா அது ஒண்ணு மட்டும் தானே இருக்கு. உண்மைதான் சுச்சி. லக்ஸூரியஸா வாழ்றதா முக்கியங்கிற நினைப்புல புத்திசாலித்தனமா இருக்கிறதா நினைச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பணம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நத்திங். அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சவங்க, இவங்க தான் லைஃப்ல முக்கியம். அப்பாவோட ஆசை, கனவு எல்லாம் அவரோட முடிஞ்சு போயிடக்கூடாது. அவருக்கு அப்புறம் நீ ட்ரஸ்ட நடத்து. ஷூர், கண்டிப்பா ரன் பண்ணுவேன் சுச்சி. ஓகேடா. உன் வைஃப் தீபா என்ன சொல்றா? நல்லா இருக்காளா? இருக்கா. டேய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப அவசரம். சொல்லு சுச்சி. ஏய், நான் அப்புறமா பேசுறேன்டா. போனை வச்சிடுறேன். ஏழைகளை படிக்க வைக்கணுங்கிறது எங்க அப்பாவோட ஆசை, கனவு. அந்த ஆசை, கனவு எல்லாமே அப்பாவோட போயிடுச்சு. இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணலாம், இல்லாதப்ப பேசாம தான் இருக்கணும். நமக்கே இல்லங்கிறப்ப கடன் வாங்கி படிக்க வைக்கிறேன்னு சொல்றது முட்டாள்தனம். பணம் இல்லாட்டி கடை வாங்கி கஷ்டப்பட்டாவது ஸ்டூடெண்ட்ஸை படிக்கவே. இப்ப அப்பா ஞாபகமா அது ஒண்ணு மட்டும் தானே இருக்கு.
தூக்கம் வரல. யாருக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? கல்யாணி கிட்ட பேசலான்னு. என்னடா இந்த நேரத்துல ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்றது தப்பு இல்லையா? அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? நேரம் என்ன ஆச்சுன்னு பார்த்து இல்ல, இந்நேரத்துக்கு தூங்கிருப்பாங்கல்ல. இல்லப்பா, அவ என் மேல கோவமா இருக்கா. நான் ஃபோன் பண்றேன்னு தெரிஞ்சு எடுக்காம அவாய்ட் பண்றாப்பா. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவ என்கிட்ட எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? மெதுவா, உங்க அம்மா காட்டுல விழுந்துட போடு. அவ காரணமே இல்லாம கோவப்படுறாப்பா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆக்குறா. அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியலப்பா. நான் மோகனை மறந்துடுறேன். இனிமே நான் அவரை நினைக்கவே மாட்டேன். என்கிட்ட அவ இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டா. இப்ப வெறி பிடிச்ச மாதிரி கோவத்துல கத்துறாப்பா. அவ வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் இல்லையா? அதை ஏன்பா என்கிட்ட காட்டணும்? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் தான் அவளை மறந்துடுன்னு சொன்னேன்ல, ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அப்பா, என்னால அவளை மறக்க முடியாதுப்பா. அம்மாவை எப்படியாவது சமாதானம் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும். டேய், எனக்கு மட்டும் ஒன்ன. அப்பா, தயவு செஞ்சு நீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நீயும் கல்யாணியும் எந்த அளவுக்கு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இஷ்டப்பட்ட பொண்ணை தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல அப்பாவுக்கு லட்சணம். நானும் அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சூழ்நிலை நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்சும் தேவையில்லாம போராடுறதுல அர்த்தம் இல்லடா. அப்பா, நீங்களே இப்படி பேசினா எப்படிப்பா? நான் உங்களை தான்ப்பா நம்பிட்டு இருக்கேன். நீங்க சரியாகிற வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி பேசவே மாட்டேன். நீங்க நல்லபடியா குணமாகணும். அதுக்கப்புறம் நீங்க தான்ப்பா எங்களை சேர்த்து வைக்கணும். நான் அந்த நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். மத்தவங்கள மாதிரி லவ் பண்ற பொண்ணோட ஜாலியா ஊர் சுத்தணும்லாம் நான் நினைக்கலப்பா. என்னோட அவ சண்டை பிடிக்காம இருந்தா அதுவே போதும்பா. இப்ப கூட என் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டு அதுக்கு சாரி கேட்கலாம் தான் போன் பண்ணேன். போன் எடுக்க மாட்டேங்கிறா. அவ ஏன் கோவமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியலப்பா. இனிமே என் முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளா உங்ககிட்ட பேசுற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எவ்வளவுதான் நெருக்கமான உறவா இருந்தாலும் பொண்ணுங்க சில சமயத்துல யார் தொந்தரவும் இல்லாம தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க. துக்கத்தை கூட அவங்க தனியா தான் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துல நாம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா கோபமும் எரிச்சலும் தான் அதிகமா ஆகும். மோகன், உனக்கு கல்யாணி தான் விதி இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் இல்ல, உங்க அம்மாவே தடுத்தாலும் உங்க கல்யாணம் நடக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. நடக்கிறப்போ நடக்கட்டும்னு கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. கல்யாணிய மிஸ் பண்ணிடுவோம்னு பயமா இருக்குப்பா. கல்யாணி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் நானே அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அவ காரணம் இல்லாம கோவப்பட மாட்டா. சரி, உன்னால அவளை மறக்க முடியாதுன்னா
கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்னு நிதானமா யோசிக்கலாம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். அறகுற சந்தேகத்தோடு இருக்கிறவன் அம்மாவுக்கு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிட்டாட. அப்புறம் அவன் மனசையும் மாற்ற முடியாது, உன் கல்யாணமும் நடக்காது. இல்லப்பா, நான் அப்படிலாம் அவசரப்படல. நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட படு. இப்போதைக்கு நாம பண்ண வேண்டியது அதுதான். சரிங்கப்பா. படு. அப்பாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்தி நாடகம் ஆடுறீங்க. நேரம் வரட்டும், அப்ப பாத்துக்கிறேன். ஹலோ சுச்சி. சாரி பிரபாகர், அன்டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தூங்கிட்டு இருந்தியா? ஜஸ்ட் இப்பதான் படுத்தேன். சுச்சி தப்பா எடுத்துக்காத. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணப்போ உன்னையே கட் பண்ண. அங்க ஏதாவது ப்ராப்ளமா? உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாருல? ஏ சுச்சி அழாத. ஏதாவது தப்பா கிட்டதான் மன்னிச்சிரு. இல்ல பிரபாகர், நீதான் என்ன மன்னிக்கணும். உன் மனச நோக அடிச்சுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுடா. சுச்சி ப்ளீஸ் அழாத. உனக்கு அங்க என்ன பிரச்சனை சொல்லு, சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லடா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால அவனை மாத்தவே முடியல. டெய்லி பணம் கேட்டு டார்ச்சர் பண்றான்டா. நீ யார சொல்ற? உன்னோட ஹஸ்பண்டா? அவனேதான், இடியட். நான் அவனை எவ்வளவு தூரம் நம்பினேன் தெரியுமா? இப்பெல்லாம் அவன் வேலைக்கு போறது இல்ல. குடிக்கிறது, பொண்ணுங்களோட சுத்துறதுன்னு எவ்வளவு கெட்டு போயிட்டான் தெரியுமா? என் மேரேஜ் விஷயத்துல நான் தப்பா டிசிஷன் எடுத்துட்டேன். எனக்கு இது வேணும்டா. நான் உன்னை ஏமாத்தினேன் பாரு, எனக்கு இது வேணும். சுச்சி ப்ளீஸ் சுச்சி அழாத. அவர் எப்படியாவது பேசி மாத்த முடியும்னு பாரு. இல்ல பிரபாகர், அவன் சுத்த வேஸ்ட். அவனோட இருக்கிறதையே நான் நரகமா நினைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் அவனே புடிக்கிறான்டா. மந்த் எண்ட்ல சாப்பிட கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனால தினமும் செத்து பொழைக்கிறேன்டா. அவன்கிட்ட இருந்து விடுதலை ஆயிட்டா போதும்னு இருக்கு. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு சுச்சி, நான் பண்றேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடா. பேசாம அங்கேயே வந்து செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். அப்போ உன்னோட ஹஸ்பண்ட்? அவன் எனக்கு வேணாம்டா. நான் அங்கேயே சென்னையில வந்து ஏதாவது வேலை பாக்குறேன். பணம் இல்லாம தான் யோசிக்கிறேன். இல்லைன்னா நான் எப்பயோ வந்திருப்பேன். பிரபாகர், நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன்னோட கண்டிஷன் தெரிஞ்சு எனக்கு பணம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உன்னை விட்டு எனக்கு யாரும் இல்லடா. என்ன சுச்சி, உனக்கு பணம் தானே வேணும், நான் ஏற்பாடு பண்றேன். உன்னால முடியுமாடா? மினிமம் 2 lakhs ஆவது தேவைப்படும். நோ ப்ராப்ளம். பணம் தரஞ்சு போட்டு நான் உனக்கு கால் பண்றேன். தேங்க்யூ பிரபாகர். லேட் பண்ணாம இமீடியட்டா ரெடி பண்ணு. என்னால இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாதுடா. இல்ல சுச்சி, நான் உடனே அரேஞ்ச் பண்றேன், நீ தைரியமா இரு. தேங்க்யூடா. நான் அப்புறமா கால் பண்றேன். அதுக்குள்ள எந்திரிச்சாச்சா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாரே. ஏய், மாமா எங்கடி? தெரியலையேக்கா. தெரியலையா?
உன் மாப்பிள்ளை எங்கம்மா? பொன்னாடி நீ எல்லாம் புருஷன் வீட்ல இருக்கானா இல்லையான்னு தெரியாம அப்படி என்னடி உனக்கு தூக்கம்? சும்மா கத்தாத. நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு நான் லேட்டா தான் தூங்குனேன். நீ லேட்டா தூங்கு இல்ல சீக்கிரம் தூங்கு. அவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நீ எழுந்திருச்சு அவர் காஃபி கொடுத்து எழுப்ப வேண்டாம். மாப்பிள்ளை எங்கன்னு என்கிட்ட வந்து கேக்குற? அம்மா, நான் படிச்சிட்டு இருந்தப்போ அவர் தூங்கிட்டு இருந்தாரு. காலையில பார்த்தா பெட்ல இல்ல. அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு என்ன தெரியும்? நல்லா இருக்கடி நீ குடும்பம் நடத்துற லட்சணம். அவர் எங்க போறாரு எங்க வரான்னு நீ தெரிஞ்சுக்காம அப்படி என்னடி பொழப்பு நடத்துற? நீ முழிச்சிட்டு தானே இருந்த. அவர் எங்க போனாருன்னு உனக்கே தெரியல. ஏய், நான் இப்பதான் கடைக்கு போயிட்டு வரேன். நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன். அவர் எங்க போறேன்னு சொல்லாம போனா அதுக்கு நானா பொறுப்பு? நீ இப்படி வாயாடுறத முதல்ல நிறுத்து. அப்புறம் கெட்ட கோவம் வந்துரும் எனக்கு. இப்ப மட்டும் என்ன கண்ணே மணியன்னு கொஞ்சிட்டா இருக்க? அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிங்க. இத பண்ண குத்தம் அத பண்ண குத்தோன்னு ஒரே இம்சையா இருக்குப்பா. ஆமாண்டி, கழுத மாதிரி வயசாச்சு, இன்னும் உனக்கு பொறுப்பு வரல. அப்புறம் என்ன உனக்கு கொஞ்சிட்டா இருப்பேன்? இந்தாடி உள்ள போய் வை. நீ என்னடி வேடிக்கை பாக்குற? உள்ள போய் படி. கல்யாணத்துக்கு அப்புறமாவது திருந்துவான்னு பார்த்தா இப்பவும் கூட கூட வாயாடிக்கிட்டே இருக்கா. போதும் நிறுத்துமா. சும்மா என்னையும் குறை சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் வாய மூடுறியா? உன்னை விட சின்ன வயசு பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு போய் பாரு. உன்ன மாதிரியா படிச்சுட்டா பெரிய புத்திசாலி நினைப்பு. என்கிட்ட பேசுற வாய் தானே நாளைக்கு புருஷன் கிட்டயும் பேசும். இப்படி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா பொழப்பு மண்ணா போயிடும், ஜாக்கிரதை. அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நானா கேட்டேன். நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என் மேல குறை சொல்றீங்க. பொண்ணுன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்படி தொட்டதுக்கெல்லாம் துடுக்குத்தனமா பேசிட்டு இருந்தா பின்னால நீதான் கஷ்டப்படுவ. இப்ப என்ன பிரச்சனைன்னு அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள்ளை கிளம்பி வெளில போயிட்டாரு. இவங்க என்ன பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? இது ஒரு சின்ன பிரச்சனை, எதுக்கு இதை வச்சுக்கிட்டு இவ்வளவு சீன்ற? மாப்பிள்ளை ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே கிளம்பி போயிருக்காரு. மாப்பிள்ளை எங்க போயிருக்காருன்னு கூட தெரியாம அப்படி எனக்கு தூக்கம்? இல்லம்மா, நைட்டு பூரா படிச்சிட்டு இருந்தால அந்த அசதியில தூங்கி இருப்பா. அவளை டிஸ்டர்ப் பண்ணவனா எழுந்தா சொல்லிடுங்கன்னு மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிறீங்களே, நல்லாவா இருக்கு? நல்லா கேளுங்கப்பா. அம்மா தான் எப்ப பார்த்தாலும் நோய் நோய்னு சண்டைக்கு வராங்க. இவங்களை கொஞ்சம் வாயாடாம இருக்க சொல்லுங்க.